இந்த பட்டா முஸ்கிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிற்கும். அதுக்கப்புறம் கருணை கூண்டை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புறாவாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் இந்த டைமிங்கில் வந்து நம்ம பிடிச்சி போட்டாதேன். அதை நம்ம திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ. என்னென்னா பகல் டைமில் மோஸ்ட்லி வந்து தோட்டத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். நான் நைட் டைமில் நான் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து தோட்டத்தை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா பகல் டைமோட நைட் டைம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும். பகல் டைமில் கூட ஒரு உதாரணத்துக்கு நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லும்போது அது வந்து எந்த அளவுக்கு சரி தப்புன்றது உங்களால் இது பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தோட்டத்தை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் கோழிங்கெல்லாம் எங்கே அடையும், அதுக்கப்புறம் நாய்ங்க என்ன பண்ணும், அதுக்கப்புறம் புறாங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அதாவது நம்ம தோட்டத்தோட நைட் வியூ வந்து எப்படி இருக்குது, யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்காங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு பார்ப்போம். சரியா? இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. தெரியுதா? இந்த ஒரே ஒரு லைட் வெளிச்சத்தை வச்சு மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே காமிக்க போகிறேன். அப்படின்றப்போ கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆக்சுவலாக வந்து நைட் டைமில் வந்து நாய்ங்க வந்து ஓரளவு ஷார்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இங்கே வந்து வெள்ளை படுத்து கிடக்கா பெருசு, இங்கே வந்து சின்னது படுத்து கிடக்கா. இப்போ நான் சின்னதாக ஒரு சவுண்டு தான் விடுவேன், வராங்களான்னு பார்ப்போம். படா ஹை படா ஹை. ரெண்டு பேருமே செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க நைட் டைமில். படா படா இவங்களை வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எல்லாரையுமே வந்து சுற்றி காமிக்கிறேன். சரியா? அது ஃபோன் லைட் வந்து கண்டிப்பாக வேணும், அதனால் ஒரே ஒரு ஃபோன் லைட்டு போட்டு வச்சுக்கிறேன். ஃபோன் லைட் இல்லைனா ஒன்றுமே தெரியாது அதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நான் கிட்ட சொன்னேன்னா இந்த பட்டா முஸ்கிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிற்கும். ஒரே ஒரு பட்டா மட்டும் உள்ளே நிற்கிது. மொத்தம் 4 பட்டா இருக்குது. சரியா? நம்ம வந்து கிவ்அவே கொடுக்க போகிறது இந்த 4 பட்டாவை தான். சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது 4மே. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது 3. அதுக்கப்புறம் இன்னொரு உண்மை என்ன தெரியுமா, இவர் வந்து கேட்லேயே நிற்பார்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா. இவரும் பட்டாதேன். அன்றைக்கி வந்து திடீர்னு உள்ளே போவார், திடீர்னு வெளியில் வந்தார். இன்றைக்கி வந்து கையங்களும் மாட்டிக்கிட்டாரா பார்த்துக்கோங்க. இவர் தான் இந்த உள்ளே யார் போனாலும் மறைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறவர் வந்து இவர் தான். ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து நைட் டைமில் வந்து முஸ்கி கூண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட மொத்தமாக இருக்கிற முஸ்கியே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். 1 2 3 ஒரு 5 பேர் பக்கம் தான் இருக்கும். ஆமாம், 5 இந்த அங்கிட்டு இருக்கா மொத்தம். ஆமாம், 5 பேர் இல்லை 6 பேருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே இருக்கும். இதே நம்மளோட முஸ்கி குண்டோட நைட் வியூ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம், நம்ம ஆளுங்க எல்லாருமே மரத்தில் தான் தங்குவாங்கன்னு சொல்லி நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இதே. தெரியுதா? கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கியிருப்பாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா தங்கியிருப்பாங்க. தெரியுதா? அதோட எச்சம்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்கும். இந்த இருக்காங்களா பாஸ், பார்த்துக்கிட்டிங்களா? இங்கே, அதுக்கப்புறம் அங்கே, அதுக்கப்புறம் இங்கே. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மரம் தான் வந்து நம்மளோட மெயினான கோழிக்குண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சோனாலி. இது வந்து மோஸ்ட்லி அது மேலே தான் பார்த்திங்கன்னா படுத்து கிடக்கும். அதுக்கடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம சோனாலியோட குஞ்சுங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, அதாவது ஒரு கோழி வந்து குஞ்சு பிடிச்சிச்சின்னா அது சின்னதுலேருந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் கூட இதுக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன்னு சொல்லி சொன்னேன்னா, அதே பழக்கத்தில் இதுங்க வந்து இங்கே கிடக்கு. சோனாலி வந்து அடுத்த முட்டைக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற டைம் இது. அதனால் குஞ்சுங்க மட்டும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கிடக்கு. மொத்தம் 6 குஞ்சு, ஆனால் 4 குஞ்சு தான் இருக்குது. 2 குஞ்சு எங்கிட்டு போச்சுன்னு தெரில. இப்போ இதுவே வந்து நான் வேறு ஏதாவது கோழி குஞ்சை வந்து இப்போ சின்ன குஞ்சு ப்ளஸ் கோழி குஞ்சுதா கோழியை வந்து நான் இதில் அடைச்சிருந்தேன் அப்படின்னா இவங்க வந்து ரிலீஃப் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருக்குல்ல இதுக்குள்ளேயோ இல்லை இதுக்கு மேலேயோ உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாருமே மரத்துக்கு தவிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பேர், இவர் ஒரு ஆள் மட்டும் கழுத்தெடுத்தாங்கோழி. இது ரீசெண்டாக எங்கள் அக்காட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. சரியா? அதுக்கப்புறம் கருணை கூண்டை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா கருணை கூண்டு. உள்ளே போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதனால் எல்லாம் அறைக்குள்ளே இருப்பாங்க. நிறைய பேர் கொஞ்சம் முட்டை குஞ்சு இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. போய் தான் ஆகணும் போல். நான் சொன்னால் கருப்பு கோழி வந்து ஒன்று அடையில் இருக்குன்னு சொல்லி அது வந்து கீழே இருக்காது. அப்புறம் இங்கே இதெல்லாம் வந்து 2 குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கு. தெரியுதா? அப்புறம் இது அடையில் இருக்குது, இது அடையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஒன்று போட்டு வச்சுருக்கு. சோனாலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு, இங்கே ஒரு அடை, இங்கே ஒரு அடை. அதுக்கப்புறம் இதுக்கு கீழெலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? இதே பார்த்தீங்கன்னா சாரா தெரியாமல் கை விட்டுருச்சு. இதே பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணகுண்டோட நைட்டு வியூ பார்த்துக்கோங்க. சரியா? இந்த சவுண்டுக்கு வந்து தலைவங்க எங்கே இருந்தாலும் பறந்து வருவாங்க. பிஸ்கட் வேறு காலியாக போச்சு. பிஸ்கட்டு வாங்க எங்கே அவன் வணக்கண்ணா பா ஓய் இங்கே வா இந்தா கிட்டு வா இங்கோ வா இந்தா வந்துட்டான்ல வாடா இந்த அப்படி ஜம்பு தான் சவாலை ஜம்புன்னு உரிக்கிறோம். இந்த உனக்கு நாள் தூக்கிலாம் போட முடியாது, நான் ஒரு கையில் தான் வச்சுட்ருக்கேன். அதனால் ஆளுக்கு ரெண்டாக சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னா இந்த கோழியோட முந்தின செட்டு கோழிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கோழியோட முன்னாடி உள்ள பிள்ளைங்க சரியா, இதெல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இதோட முந்தின பிள்ளைங்க. எவ்வளோ பெருசாக கோழிங்களை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு பார்த்துக்கோங்க. இந்த கோழியில் வந்து பெரிய ப்ளஸ் ஒன்று அது. அதாவது இந்த கோழியில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது. அதாவது சில இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குஞ்சிலே விட்டுட்டு அடுத்து முட்டை போட போயிடும். இது ஓரளவு நல்லா பெருசாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முட்டையை போட்டிருக்கு. இன்னுமே இங்கே இருக்கிற வரைக்கும் இதுங்களை வந்து கொத்தாது. இதுங்க போய் அந்த கோழி குஞ்சுகளோடய போய் படுத்தாலும் கொத்தாது. ஆனால் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கேணி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஃபுல்லாக போர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கேணி வந்து ஊற்று கிடையாது. சரியா? இதில் கேணியோட பெரிய மைனஸ் என்னென்னா ஊற்று கிடையாது. அதனால் நைட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு போட்டோம்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 6-7 மணி வரைக்கும், இல்லை நாங்கள் எத்தனை மணிக்கு நான் வரணும் அந்த டைம் வரைக்கும் மோஸ்ட்லி நாங்கள் இருப்பேன். இல்லை எங்கள் அப்பா இருப்பாங்க, யாராவது இருப்போம். அப்படி ஒரு வேளை யாரும் இல்லைனாலுமே ஒரு 7-8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா போர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட தண்ணி கீழே போயிடுச்சு. இது வந்து கேணி கிடையாது, ஆக்சுவலாக ஒரு பெரிய சைஸ் தொட்டி அந்த மாதிரி. இதே பார்த்திங்கன்னா மாட்டுக்கூடத்தோட செட்டப். மாடு வந்து நேரம் படுத்தேன் கிடந்துச்சு, இப்போ தான் வந்து எந்திரிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து மாட்டுக்கு எதுவும் போடல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி வரைக்கும் நல்லா மேய்ஞ்சிச்சு அந்த அகத்திக்குள்ளேயே. அதனால் பெருசாக எதுவும் போடல. அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வேணா போயிட்டு வருமா? மாடே அப்படியா இதுக்கப்புறம் தான் வந்து வெளிச்சத்துக்கு வந்து ரொம்ப தடுமாறணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கூட நாய்ஸ் அந்தளவுக்கு இருந்திருக்காது, ஆனால் இனிமேல் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கடா. ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அகத்தி. ஆமாம், அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது. திருப்பிடுவோம், அதே நல்லது. ஏன்னா எதாவது தெரிஞ்சால் காமிக்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை. இவங்களை வேணால் நான் காமிச்சிட்டே இருக்கலாம். என்னடா ஜம்ப் பண்ணிடாத, வாங்க போக முடியும். இந்த பாக்ஸில் வந்து எதுக்காக இந்த பாக்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து நான் ஏதாவது ஒரு பொருள் டெலிவரி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோழியோ இல்லை புறாவோ ஏதோ ஒன்று அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பாக்ஸுக்குள்ளே தான். இப்போ இந்த உள்ள பார்த்திங்கன்னா ஒரு கோழி கிடக்கும், தெரியுதா? திறந்தே காமிச்சிடறேன். இதில் என்ன இருக்குது தெரியுதா? இந்த கோழி வந்து இப்போ நாளைக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும். அப்போ நாளைக்கு வந்து புறாவாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே நான் வந்து நாளைக்கு கொடுக்க வேண்டிய டெலிவரிக்கான பொருளை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம் மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புறா உள்ளவங்களுக்கு இது அப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நல்லா சேஃப்டியாக இருந்துக்கும். சரியா? ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி முந்தின நாள் நைட்டே வந்து பிடிச்சி போட்டுறோம் அப்படின்னா, புறாவாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் இந்த டைமிங்கில் வந்து நம்ம பிடிச்சி போட்டாதேன். அதை நம்ம திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அங்கிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் பிடிக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த டைமில் பிடிச்சி போட்டோம்னா நாளைக்கு அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கலாம். கேட்குதா? அங்கே ஒரு நாய் கத்துற சவுண்டு கேட்குது, அதனால் அவங்க கத்துறாங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓய் சாமரா, ஓய் இங்கே வா, எவடா இங்கே வா, ஓய் எவடா வா இங்கே வா. அந்த 2 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அதாவது நான் வந்து எந்த மருந்துமே மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, இது வந்து லிவர் டானிக்கு. டானிக்கில் வந்து இந்த லிவர் டானிக் ஒன்று என்கிட்ட எப்போவுமே இருக்கும். மாத்திரையில் வந்து ஒரு மாத்திரை, அந்த மாத்திரை வந்து என்னென்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு மாத்திரை ஒன்று இருக்கும். அது ஏதோ ஒரு மாத்திரை சொல்லுவாங்க, எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. இது 2 மட்டும் என்கிட்ட எப்போவுமே ரெகுலராலாம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சரியா? ஆனால் இது வந்து நான் எப்போயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று அந்த மாத்திரை போட்டோன்னா எனக்கு சரியாகும். இது வந்து எதுக்காகனா அந்த கோழிங்களில் வந்து இந்த வெள்ளைக்கழிச்ச இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுல்ல. ஒரு நிமிஷம் நான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன். இந்த வெள்ளைக்கழிச்ச அந்த மாதிரியான டைமில் வந்து இது வந்து லிவர் டானிக்கு. சரியா?
அந்த மாதிரி டைமில் நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு நல்லா கேட்கும். அதாவது இப்போ சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு கொடுத்தேன்னா எனக்கு 2-3 டைம் வந்து இது கேட்டிருக்கு. சரியா, அதனால முன்னாடி நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். பாட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணது. இப்போவும் ஒரு வேளை எனக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நான் யூஸ் பண்ணேன். அதுக்காக நான் மருந்தே யூஸ் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்பேன். சரியா, அந்த மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, என்னோடய கோழிங்களுக்கு வந்து பெருசாக நோய் இல்லைன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்ல, இது வந்து நோய் கேட்டகரியில் சேர்க்குறதா இல்லை உடம்பு சரியில்லாத கேட்டகரியில் சேர்க்குறதா என்னன்றது எனக்கு தெரில. ஆக்சுவலாக இதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு தேவாதான் சொன்னேன் அதுக்கு என்ன நோயின்னு சொல்லி கேட்டதுக்கு. இதுக்கு வந்து என்னென்னா சொரிக்காலமா. அது ஒரு காலுவே வந்து பார்த்திங்கன்னா அது நொண்டி தான் நடக்கும். ஒரு கால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீங்கிக்கிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாகவே பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பட்டா ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இந்த இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளே இருக்கா குஞ்சு, அது தெரியுதான்னு தெரில, கொஞ்சம் சின்ன குஞ்சாக இருக்கும்ல அந்த ஸ்டேஜில், அதாவது 2 மாதம் 2.5 மாதம் குஞ்சிலேருந்தே பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இப்போ பெரிய சேவலாகவே எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நொண்டி தான் போகும். அந்த காலே பார்த்திங்கன்னா அதுவாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி நொண்டிகிட்டு இருக்கும். அப்பப்போ வீடியோவில் மேபி நீங்கள் பார்த்துருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் நோய் கேட்டகரியில் சேர்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு வெள்ளை கழிச்ச இல்லை மற்ற நோய் எதுவும் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நோய் கேட்டகரியில் சேர்க்கலாம். இதை எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். இந்த 2 விஷயத்தை நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சரி இந்த வீடியோலேயே சொல்லிடுவோம் அப்படின்றனால இதையும் அதுக்கப்புறம் இதையும் சொல்லிக்கிறேன். சரியா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் தோணிகிட்டே இருந்துச்சு, ஒரு நாள் நைட் டைமில் என்னென்ன மாதிரியான இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கு இன்றைக்கான டைம் வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக இருந்த மாதிரி தெரிஞ்சு, வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு போர் அடிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தோப்பில் தங்கியிருக்கேன்னா அதனால் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்புறம் தூங்க மாட்டோம் டக்குன்னு, ஏதாவது கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சரி இதை பண்ணுவோம் அப்படின்றதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணேன். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்டு மேபி உங்களுக்கு கிளியராக இருக்கலாம். நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், அப்புறம் வந்தால் இங்கே தங்கும், கோழி இந்த மாதிரி பண்ணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது மேபி டவுட்டாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. அதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.